குட் ஆஃப்டர்நூன் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சேலஞ்சுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சீட்டை வச்சு தான் சேலஞ்சை மக்கள் டிசைட் பண்ண போகிறோம். என்னமே சேலஞ்சுன்றது சீட்டை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இருங்கப்பா மக்களே, நல்லா குளிக்காச்சு. ஆள் குடிச்சிட்டு இருங்கப்பா. இந்த மாதிரி சேலஞ்சுன்றது சீட்டு மூலியமா தான் மக்களே இருக்குது. சரி அவசி மக்களே எனக்கு பார்த்து மக்களே எனக்கு வாக்கு வந்துச்சு பாருங்க மக்களே. எது வரக்கூடாது நினைச்சா அதான் மக்களே வந்துச்சு. மக்களே எதுவுமே சேலஞ்சுன்றது அவங்களே சொல்லுவாங்க அவங்க என்ன வந்திருக்குன்னு அதை செஞ்சுக்கோங்க மக்களே. எனக்கு வந்து வாக்கிங் தான் மக்களே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பரங்கிலேருந்து கூட்டிட்டு நடந்து போன மக்களே. இது 5 கிலோமீட்டர் மக்களே. இந்த 5 கிலோமீட்டர் வாக்கிங் தான் மக்களே கிடக்கணும். லிஃப்ட் பஸ் எதுலையும் போகக்கூடாது, நடந்தே தான் போகணும். எனக்கு நடந்து போகிறது தான் மக்களே சேலஞ்சு. வாங்க மக்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே எனக்கு பஸ் சேலஞ்ச் தான் வந்தது. பஸ் சேலஞ்ச் எப்படின்னா பஸ்ல போகணும், அதுவும் ஸ்ட்ரெயிட்டா போறது இல்லை. ஒரு ஸ்டாப்பிங் இறங்கி போகணும். 9 ஸ்டாப்பிங் இருக்கு மொத்தமா. இந்த 9 ஸ்டாப்பிங் இறங்கி போகணும். மொத்தமா 15 கிலோமீட்டர் போகணும். இங்க வந்து கூட்டிட்டு டெஸ்டினேஷன் அங்கதான் போகணும் மக்களே. பைக் தான் மக்களே வந்திருக்கு. 15 கிலோமீட்டர் மக்களே. சரி 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோம் மக்களே. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் கூட போகாது. அங்கே போய் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அங்கே தள்ளி போகணும் மக்களே. அதுக்கப்புறம் ஆனால் இறக்கப்புறம் டோக் பண்ணா உண்டு. நமக்கு வந்து லிஃப்ட் வந்துக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒன்று பைக்கில் போகக்கூடாதான். சரி நம்ம வந்து லாரியில் கேட்டுன்னு போகலாம், அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கேட்டனா நம்ம கொடுக்கறதுக்கு ஆளுக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பிக் சர்ப்ரைஸ் வசனுக்கு இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சேலஞ்சை வந்து ஜெயிச்சான். இவனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். என்னன்னா என்ன சொல்லு, டக்குன்னு சொல்லு. என்னது சொல்லலாமா உனக்கு? சொல்லு. வேணுமா? அப்போ நான் தான் ஜெயிச்சுக்கிறேன்ல மக்களே. என்ன சர்ப்ரைஸ்னா இந்த 4 சேலஞ்சில் எது வேணா சூஸ் பண்ணலாம் மக்களே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுதானா? நான் மாத்திக்கிறேன் மக்களே. சரி அப்புறம் ஜெயிச்சுக்கிறேன்ல, ஏதோ ஒன்று மாத்தணும்ல, நல்லதோ கெட்டதோ. நான் ஒன்னு இது மாத்தணும் சொல்லியே லிஃப்ட் பஸ் வாக்கிங் இது தள்ளிங் பெட்ரோல் போறீங்களா? பைக் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 15 கிலோமீட்டர் போறோம் மக்களே. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாம் வாங்க போலாம் மக்களே. வந்துருங்க என்ன பைக்கை பார்க்கலாம் வாங்க. சூப்பர் பைக் நினைக்கிறேன் மக்களே. டே தரமான பைக்கு. வண்டி ஃபுல்லாக ட்ரை பண்ணிச்சு மக்களே. 15 கிலோமீட்டர் 30 ரூபாய்க்கு. இவனும் ஆனந்தும் போறானுங்க. எப்படி போவான்னு தெரியல. ஆனந்தெல்லாம் செட் ஆகாது. எனக்கு வந்து கேமராமேனுங்க. ஆமா சொல்லு. அதெல்லாம் அது இங்கே தது எனக்கு அந்த ஆண்டு வெளியே தான் இருப்பானா அம்மா வந்து ஆமா மக்களே. நம்ம தோலியை முட்டாங்க மக்களே. 30 ரூபாய் தான் மேலே ஊற்ற போகிறோம். எனக்கு தெரியாதுப்பா. 30 ரூபாய்க்கு 300 ml பார்த்துக்குப்பா வசந்து. மக்களே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவன் வந்துட்டான். கமலேஷ் எப்படி சேர்த்து நிற்கிறான். விக்கி ஆளே காணோம். எங்கேயோ நிற்போம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். போகலாம் மக்களே. இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது வேற லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் பண்ணுறோம். இது எங்கள் டீ கடை பார்த்துங்க. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் மக்களை பண்ணுறோம். இப்போ வந்து பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி அடுத்த ஸ்டாப்பிங் வந்து தொல்லமூர் மக்களே. அதில் தான் போய் இறங்கணும் மக்களே. நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வரான்ல உனக்கு எல்லாருமே தெரியுதா? பின்னாடி கம்ப்ளீட் எதுவும் நிற்கிறானா? நான் அங்கே இருக்கேன். நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 15 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பு மக்களே. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக நின்றுக்கிறான். 2 லாரி போயிச்சு. கை காட்டினா நிறுத்தவே இல்லை மக்களே. அடுத்த வண்டி வந்தால் பார்க்கலாம் மக்களே. ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. சரி மக்களே நம்ம போவோம். மக்களே நடந்து என்னால் 15 கிலோமீட்டர் நடக்க முடியாதுன்றது எனக்கு கொடுத்த சேலஞ்சு. நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நடக்கிறது தான் நான் நடந்துருவேன் மக்களே. இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி வந்து நடந்து போயின்னுக்கிறாரு. ஏப்பா வரையாப்பா? கிளம்பிட்டு மக்கள் தான் போகிறாங்க மக்களே. இவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு வாங்க. அவனுக்கு போகிறானுங்க. 30 ரூபாய் தான் பெட்ரோல் போட்டிருக்கோம். இரவுலேயே ஊட்டின்னு போகிறானுங்க. எப்படியோ ஒரு வண்டி ஒரு அண்ணா வந்து லிப்டிக்காரருக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் எது வரைக்கும் போறாருன்னு தெரியல. அவர் எங்க போய் போறாரோ நான் அங்க போய் இறங்கிட்டு இருக்க மாட்டேன். ஆல்ரெடி எல்லாம் போயிட்டாங்க. பாருங்க மக்களே, நம்ம வந்து 15 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 14 கிலோமீட்டர் ஒன்றும் இருக்குது. வாங்க போகலாம். இது வண்டி தான் தாங்குமான்னு தெரியல. இதுக்கே தக்க ஆடுது.
மக்களே போயிட்டு இருக்கேன் மக்களே. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டாரா கொழும்புக்கு வந்து இறங்கிட்டோம். இப்போ தான் நம்ம பஸ் வந்து கூட்டமாக இருந்தது, அந்த வீடியோ வந்து கொழும்புல வந்து மக்களே. மக்களே ஃபஸ்ட்டு இந்த மைக் பாக்ஸ் விட்டு போயிட்டான். இந்த மைக் தான் ஆல்ரெடி மைக் எடுத்து போயிட்டான். அந்த பாக்ஸ் விட்டு போயிட்டான். இந்த மைக்கு தான் மக்கள் சார்ஜ் போட முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து 2 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன். அங்கே போய்ட்டு இந்த மைக்கை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போய்டுவான் மக்களே. ஏன்னா ரிட்டன் வர முடியாது. ரிட்டன் வந்த பைக் பெட்ரோல் இல்லை இல்லையா, நான் போய் அங்கே கொடுத்துட்டு அவன் அங்கே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. மக்களே நம்ம கசானூர் வந்துட்டோம். வழியில வேற நிக்க சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்காக நிக்க சொன்னு தெரியல. மக்களே எப்படியோ நம்பர் தாண்டிட்டான். விக்கி இங்கே நிற்கிறான், அந்த பாருங்க விக்கி. ஏய் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கும், பஸ்ஸே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. கம்ப்ளீஷன்லாம் ஏறி போயிட்டார் லாரியில். இப்போ தான் ஹாய் கவனிச்சிட்டு போகிறாரு. பஸ் வருது மக்களே, அது ஒரு பாருங்க. எல்லா சேலஞ்சுமே ஈஸி தான். இந்த நடக்க சேலஞ்ச் தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மற்ற எல்லாமே வந்து உடம்பு இல்லை. நடக்க சேலஞ்சு மட்டும் தான் நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து நடந்து போகணும். கசானூர் வந்தாச்சு. அண்ணன் இருக்காங்க, அண்ணன் தான் ஓட்டிட்டு போகிறாங்க. வசந்த் போயிட்டு இருக்கான் பாரு மக்களே. வசந்த பார்க்க போகிறோம். வசந்துட்டு தான் கசானூர் தாண்டி வரப்புல இதில் போகிற மக்களே. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டாப் கூட போயிடுவான்னு நினைக்கிறேன். இதிலே போனாண்ணா லிஃப்ட் தான் ஈஸி போல மக்களே. மக்களே எப்படியும் வசந்த நோட் பண்ணியாச்சு. வந்துருங்க மைக் பாக்ஸ் குத்தாச்சு. இதுக்காக அவ்வளோ நேரம் ஆதரவு அதுக்கு ஆமாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு பசங்க எல்லாம் நடந்து வரணுங்க. ஃபாலோ பண்ண வர சும்மா வந்து பார்த்தேன். நட்பு வந்து உண்மைதான். இது பசங்க நல்லபடியாக போகிற ஆள். ஓகே பாருங்க மக்களே. இதில் 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். நடந்து வந்து இவனுக்கு கொடுத்துருக்கேன். இவன் இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், நான் இது நடக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் மக்களே. மக்களே நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவர் டோக் பண்றேன்னு சொல்லிக்கிறாரு. பெருமக்க வரைக்கும் டோக் பண்றேன்னு நினைக்கிறாரு. நமக்கு பெட்ரோல் மிச்சம் இல்ல, அதனால டோக் பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரம். வாங்க. ஸ்ப்ளெண்டர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், இதை கொடுத்துட்டாங்க. டக்குன்னு சர்ப்ரைஸ் ஆகுது எனக்கு. கசானூர் வந்துட்டாச்சு மக்களே. நம்ம இப்போ வந்து பெரும்பாகம் போகணும் மக்களே. அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். வாண்டடாக யார் லிஃப்ட் கொடுத்தாலும் நான் ஏறக்கூடாது. நான் நடந்து மட்டும் தான் போகணும். அப்படிங்கும் போது வாண்டடாக கொடுப்பாங்க. நிறைய பேர் நம்ம நடந்து போகிறத கொடுப்பாங்க, சான்ஸ் இருக்குது. அது கொடுத்தாலும் ஏறக்கூடாது. அவங்ககிட்ட சொல்லி சேலஞ்ச் பண்ணுறோம், யார் சொல்ல மக்களே. நமக்கு அடுத்த டெஸ்டினான பெரும்பாக்கம் வந்துட்டோம். இதுக்கு 1 ஹவரில் 5 கிலோமீட்டர் கலந்துட்டோம் மக்களே. இன்னும் நம்ம போக வேண்டியது 10 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து கூட இருந்து 10 கிலோமீட்டரு பெரும்பாக்கத்துலேருந்து போவோம் மக்களே. இது வரைக்கும் எங்கேயும் உக்காரல, நாங்கள் ஸ்டாப்பாக போயிட்டு தான் இருக்கோம் மக்களே. நம்ம வந்து பெரும்பாக்கம் வந்துட்டோம். அண்ணன் வந்து இப்படியே போறாரு போல. அதனால இது வரைக்கும் அண்ணன் வந்து லிஃப்ட் கொடுத்ததுக்கு டோக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நல்லா இருக்கணும். அது இல்லாமல் என்னென்ன இந்த ஒரு எல்வி சும்மா போது அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் எதுவும் சாப்பிட்டுக்கோங்க. பாருங்க, பார்த்துக்கோங்க. இவர் வந்து டோக் பண்ணதும் இல்லாமல் நமக்கு வந்து தேங்காய் பிஸ்கெட்டு, இது கருப்பு கலர் ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அவர் நல்லா இருக்கட்டும்பா. ஆமாம் மக்களே, பஸ் வருது, எம்ஆர்எஸ் பஸ் வருது. இப்போ அதில் போகிறோம் நம்ம. மக்களே நான் அந்த பஸ்ஸுக்கு இடம் போகுது, அடுத்த பஸ்ஸில் போகணும். உண்மையாக இருப்போம் மக்களே. நான் மக்களே, விக்கி வந்து பெரும்பாக்கம் சொன்னோம்ல, அந்த ஊர் வந்துட்டானா. நம்ம அடுத்த ஊரான தழுதழிக்க வந்துட்டோம் நடந்து. மக்களே வண்டி ஒன்று கீழே வந்து கிடக்குது. யாரோ விட்டு போயிருப்பாங்க போல தோணுது. என்ன எப்படியோ மயில வரைக்கும் கூட்டு வந்து விட்டாங்க எங்களை. இங்க இருந்து வேற வண்டி மிச்சு நாங்க போனோம். மயிலத்துல வந்துட்டோம். அண்ணா விட்டு அந்த லாரியை கோவி பாருங்க, வண்டி போயிடுச்சு மக்களே. அதுக்குள்ள வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லாம. தழுதலி தான் தாண்டணும், அதுங்காட்டியும் வந்து பெட்ரோல் இல்லாம நினைத்து இங்கிருந்து கரெக்டா இங்கிருந்து இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. எப்படி நடந்து போறோன்னு தெரியல. நம்ம தலைவனை வச்சுன்னு நடந்து போகணும். வர வழியில் தான் மக்களே ஒரு 100 ரூபாய் கிடைச்சிது. அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துல வந்து ஒருத்தவங்க நின்றுந்தாங்க, குழந்தைய வச்சு நின்றுந்தாங்க. என் குழந்தை தான் வண்டியில் வரக்குள்ள கீழே விட்டாங்க தூங்கினே அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால அவங்க கிட்ட அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டோம் நம்ம. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் சொல்றதுன்னு தெரியல மக்களே. நமக்கு வந்து மயிலம் வரைக்கும் வரும்னு நினைச்சேன், நான் மயிலம் வரைக்கும் வரல.
தழுதலையோட ஆஃப் ஆயிடுத்து. அங்கேருந்து நம்ம நடந்து வந்துங்கிறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிடைச்சிது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ? பஸ் சீனு பஸ் வருது மக்களே, அதெல்லாம் போகிறோம் நம்ம. சீனு பஸ் இல்லை, இது ஒரு பஸ், இந்த பஸ்ஸில் போகும் மக்களே. தேட்டரி வந்துட்டோம். அடுத்து மயிலம் போனோம். மயிலம் கோயில் தெருவில் கூழ் கட்டுற கூழ் குடிக்க போகிறோம். பிடிப்போம் மக்களே. கம்படியாக தடுக்கி மயிலங்கிட்ட வந்துட்டோம். மக்களே, இப்போ நம்ம வந்து மயிலம் கிட்ட வந்துட்டோம். மழை தெரியுதா? இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் மயிலம். மக்களே, இப்போ பாருங்க, நம்ம தழுதாலேருந்து மயிலம் நடந்து போயிட்டு இருந்தோம். வரப்போ ஒரு அண்ணன் ஒருத்தவர் டோக் பண்ணுற உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அவர் நல்ல மனசுக்கு ஆனால் டோக் பண்ணுங்க. நாங்கள் பாருங்க நீ வி பாருங்க நீ. ஆமாம் ஆமாம், பெட்ரோல் இல்லை. இது ஒரு சேலஞ்சுண்ணா. இது நம்ம பறையன்லேருந்து குடியிருப்பட்ட வரைக்கும் போகணும். 15 கிலோமீட்டரு 300 ml தான் பெட்ரோல். எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிற மாதிரி யாருன்னா டோக் பண்ணுறாங்க உங்களை மாதிரி வராங்கன்னா மயிலத்தில் வந்து நின்றுட்டு மக்களே. எங்கே வண்டி கிடைக்குதோ அங்கே வந்து எங்கே போய் நிற்பாங்க தெரியல மக்களே. அந்த மாதிரி போயிட்டு இப்போ மயிலை வந்து இறங்கிட்டு ஒரு அண்ணா நிற்கிறாங்க. இறங்க மாட்டோம் மக்களே. இப்போ நம்ம கூழ் குடிச்சிட்டு மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 200 மீட்டர் தான் இருக்குது காலேஜுக்கு. பாருங்க, இந்த லாரி போன பிறகு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அங்கே பாருங்க மக்களே, மயிலம் முருகர் கோவில் மக்களே. சரிதா? கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன் மக்களே. இருக்கிறது நின்றுட்டுருக்கேன். ஒரு 2 கூட வரல. நானும் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இருக்கேன் பார்ப்போம் மக்களே. ஒரு பஸ் வந்துச்சு மக்களே. இந்த பஸ் நிற்குமானான்னு தெரியல, பார்ப்போம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மயிலம் வந்துச்சு மக்களே. பஸ்ஸு இதுக்கு அடுத்து இங்கேருந்து ஏறி கொல்லிமனம் ஒரு பிளேஸுக்கு போனோம் மக்களே. அண்ணன் தான் நம்ம வந்து தழுதாலிலேருந்து மயிலம் வரைக்கும் நடந்து வந்தோம். அப்போ தான் அண்ணன் பார்த்துட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தாரு. அந்த மனசுக்கு ஒரு புள்ள மாதிரி நினைச்சு நம்மளை வந்து கூட்டின்னு வந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து கூட்டிட்டு வந்துட்டோம். நம்ம தான் எப்பயுமே ஃபர்ஸ்டா வரும் போல. நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. சைட்ல ரைட்டு நின்றுட்டு இருக்கேன். ஒரு 2 கூட வரல. நானே எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இருக்கேன் பார்ப்போம். தட்டி கேட்டேன். விக்கி எனக்கு பேர் தழுதலில் இருக்கானா, பஸ் ரேஷன் அனுப்பிச்சிட்டானா, கம்பளேஷன் இன்னும் மயிலத்தில் தான் இருக்கானா. 2 லிஃப்ட் கிடச்சி தான். 2 லிஃப்ட்டில் 12 கிலோமீட்டர் போயிட்டான். இன்னும் போக வேண்டியது 3 கிலோமீட்டர் தான். அந்த 3 கிலோமீட்டர் லிஃப்ட் கிடைக்கலன்னு சொல்கிறான். எப்போ கிடைக்குன்னு தெரியல மக்களே. பெட்ரோல் வாங்கிட்டோம். பஸ்ஸுக்கு வந்து இப்போ வண்டி ட்ரையல் நிற்குது இல்லை கூட்டேரிப்பேட்டில். அது இப்போ பெட்ரோல் போட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். அங்கே என்ன பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இல்லை, தள்ளி போகணும். மறுபடியும் அங்கே தள்ளி போகணும் சொல்லிட்டு தான் நான் வந்து வரவேல பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அதில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் மக்களே. விக்கி அதை நிற்கிறான் பாருங்க. எடுத்தா ஃபோன் பேசி நிற்கிறான் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறான் பாருங்க. எங்க அதை நிற்கிறான் பாருங்க. விக்கியை ஒரு வழியாக பார்த்தாச்சு மக்களே. விக்கி வந்து நம்ம மயிலத்தில் சந்திச்சிருக்கோம். மயிலம் கோயில் தெரியுதா பின்னாடி? என்னடா கோபுரத்தை காணா? அது கோபுரம் தெரிஞ்சு பாருங்க. விக்கி வந்து மயிலம் கோயில் சந்திச்சிருக்கோம் மக்களே. ரொம்ப கஷ்டமா இருக்குது மக்களே. எத்தனை பஸ் மாறி வந்திருக்கேன்? 1 2 3 4 5 5வது பஸ் மாறி போயிடும். 6வது பஸ் ஏற போகிறோம். 6வது சேர போன மக்களே. நம்ம வந்து நான் தப்பா நடந்து 12 கிலோமீட்டர் வந்திருக்க மக்களே. இன்னும் கம்ப்ளைஸ் வந்து நம்ம முன்னாடியே போனா எங்க நிக்கிறான்னு தெரியல. நம்ம எப்போ 2 கிலோமீட்டர் போது நம்ம தாண்டி போனா இன்னும் இங்க நிக்கிறோம் போல. அவனை போய் சந்திச்சுட்டு போவோம் மக்களே. என்ன ஓகே, பாய் மக்களே. நம்ம வந்து ஒரு 3:30க்கு வந்திருப்போம். நம்ம இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 4:45 ஆகுது. அது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே வரல. ஒன்றும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி, ஃபோன் அடிச்சு கேட்போம். நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 2.5 மணி நேரத்தில்
13 கிலோமீட்டர் நம்ம கிட்டத்தட்ட வர போகிறோம். கமலேஷ் பக்கத்தில் வந்துட்டோம். லாரி ஒன்று ஹெல்ப் கேட்டு வெயிட் பண்ணுறான். நிறுத்தலாம்னா பார்ப்போம். கேட்குறான் மட்டும் நடிக்கிறேன். ஐயோ இல்லையே மக்களே ஒருத்தன்டே வந்துட்டான். நானும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வேற வண்டிலாம் கேட்டு இருக்கேன். ஒரு வண்டி கிடைக்க மாட்டேங்குது. இவனே கிட்ட வந்துட்டான் மக்களே. கமலேஷ் ஒரு ரீச் பண்ணிட்டோம். லிஃப்ட் கேட்குறான். கிடையாதான்னு பார்ப்போம். அடுத்த லாரி ஒன்று வருது. மக்களே நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா நிக்குதுன்னு பார்த்தா வண்டி திரும்புது போல. அதுக்காக நின்னுது போல. ரைட்ல திரும்புது. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 2 கிலோமீட்டர்ல மக்களை கிராஸ் பண்ணா. நான் நடந்து 13 கிலோமீட்டர் கிட்ட தடவை வந்துட்டேன். சரி மக்களே இப்போ லிஃப்ட் ஆகட்டும். நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். நடக்க ஆரம்பிப்போம் மக்களே. என்னப்பா போயிட்டு வரப்பா. இந்த பஸ் வருது மக்களே இந்த பஸ்ல விளாக் பண்ண முடியாது, கோச்சிக்காதீங்க. இந்த பஸ்ல தான் போறோம். கொல்லிங்கோணம் ஷாப்பிங்ல போயிட்டு இறங்கிட்டு நான் கண்டினியூ பண்ண மக்களே. கூட்டம் அதிகமா இருக்குது, அதனால தான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிங்கோணம் வந்துட்டோம். இப்போ கொல்லிங்கோணத்துலேருந்து கூட்டியப்பூர் ஸ்ட்ரீட்டாக போகிறோம். கரெக்டாக கிட்ட வந்துட்டோம் மக்களே. நம்ம மக்களே கிட்டத்தட்ட நின்றுக்கிறோம். எல்லாருமே என்ன தாண்டி போயிட்டானுங்க. நான் மட்டும் தான் நின்றுக்கிறேன். ஒரு வண்டி வர மாட்டேது. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். அதனால கால்லாம் வலி இது பயங்கரமா. கமலேஷ் கிட்ட பேசுவோம். ஹலோ எங்கடா வரா? கூட்டிட்டு தாண்டி போயின்னுக்கிறியா? ஏய் கூட்டிட்டு போயிட்டு வரீங்க தான்டா. ஏய் என்ன சொல்றா? ஏய் என்னடா 3 மணில இருந்து இங்க 3:30 இருந்து இங்க உட்காந்துக்கிறா? ஏய் உண்மையை சொல்றா. அப்ப கிளம்புவான்னா? ஐய் இதுக்கப்புறம் எவன்டா லிஃப்ட் டோக் பண்ணுவான்? பைபாஸ் மக்களே இப்போ கரெக்டாக நம்ம 14 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரே கிலோமீட்டர் தான் இருக்குது சேலஞ்சை ரீச் பண்ணுறதுக்கு. 2 பேர் கமலேஷும் விக்கியும் நமக்கு வேண்டி தான் இருக்கானுங்க. நம்ம தான் மக்களே செகண்ட் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் முன்னாடியே போயிட்டு நம்ம செகண்ட் போயிட்டுருக்கோம். போயிடுன்னு நினைக்கிற சீக்கிரமா. பஸ் வருது மக்களே. இதுலேருந்து நம்ம போட்டு ஏற்பட்டு போயிடுவோம். போட்டு ஏற்பட்டு போயிட்டு வரோம் மக்களே. என்னப்பா எப்போ வந்தீங்க? என்னப்பா எப்போ வந்தீங்க? நல்லா உள்ள கெடுச்சது கையில. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. பாரு மக்களே, ரைட்டில் போனால் திண்டிவனம், லெஃப்டில் போனால் விழுப்புரம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் செஞ்சி, அப்போனா கூட்டிய டெஸ்டினேஷன் பக்கத்தில் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி மக்களே 5.25 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கோம். என்னப்பா வசந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வசந்து, 2வது விக்கி, 3வது நான் வந்திருக்கேன். இன்னும் கம்ப்ளைண்ட் வரல மக்களே. 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு லாரி வருது மக்களே. அது நிறுத்த மாட்டாங்க மக்களே. அவங்க எல்லாரும் அவங்க போயிட்டாங்களாம். இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சு எனக்கு வச்சு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மக்களே. லிஃப்ட் கிட்ட வந்தா மட்டும் போதும், அது எந்த வண்டி ஏதாவது பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க மக்களே. எப்படியோ நான் வரோம் மக்களே. லாரியில லிஃப்ட் கேட்டு வர சொன்னா வண்டியில லிஃப்ட் கேட்டு வராரு. இது மாரி கண்ணாடி போட்டு இருந்தா எவனா வண்டி நிறுத்துவானா? மொட்டை திருட்டு பையன் மாரி பாக்கிறதுக்கு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். மக்களே கூட வந்துட்டு மக்களே, நாங்கள் 4 பேரும். நான் வந்து 5:15 வந்த மக்களே. இவன் நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 3:30 நாங்க வந்துட்டோம். நான் வந்து 5 மணிக்கு வந்தோம். இவன் 5 மணி எனக்கு மணி 4 மணி வந்தான் மக்களே. இவன் வந்து 5:30 தான் மக்களே வந்தான். கீஞ்சி போயிடுச்சு லிஃப்ட்டு. இவன் வந்து மொத்தமே 10 லாரி போச்சு மக்களே. ஒரே லாரி தான் நிறுத்துறான். யாருமே நிறுத்துற மக்களே. இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு தான் லிஃப்ட் கிடைச்சது. ஆனா அவனுக்கு வந்து பயன்படுத்தி தெரியல. ஒரே ஸ்ட்ரெயிட்டா மைலுக்கு வந்துட்டாரு. ஆனா அதுக்கு மேல வரல. அதுக்கப்புறம் கமலேஷ் இதுல இருந்து என்ன தெரியுது கமலேஷ்? யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். அந்த சேலஞ்ச் எனக்கு வந்தது மக்களே. கேட்டான்றதை நான் கொடுத்தேன். பின்னா பேசுற மாதிரி அதுவும் போன சேலஞ்சில எனக்கு கிடைச்சதுப்பா. ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களின் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுற மக்கள் கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் நடந்து வந்து சேலஞ்சு போட்டிருக்கேன் மக்களே. எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். இவனும் லிஃப்ட் கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கான். அவனும் கிட்டத்தட்ட ரொம்ப பஸ் ஏறி வந்து கஷ்டப்பட்டிருக்கான் மக்களே.
இவனும் கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டர் மேலே தள்ளி வந்தால் இவனுக்கும் டோ கிடச்சிது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் மக்களே சேலஞ்சு போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மக்களே. பாய். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.